அதே நேரத்தில் மனிதர்களோடும் சேர்ந்து வாழ வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே இயல்பு கொண்டவர்கள், ஒரே பண்பு கொண்டவர்களும் அல்ல. அப்படி என்றால் இந்த மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற கலை என்பது அற்புதமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு கலை, தவிர்க்கவும் முடியாது. அதே நேரம் ஒரே மாதிரி பயணிப்பவர்களும் இல்லை. ஒரு ஹதீது வருகிறது, சில விமர்சனங்கள் அந்த ஹதீது கொண்டு ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்லி சொல்றாங்க. இன்னல்லாஹ தஆலா خلق ஆதம் மின் கப்தத்தின் கபலஹா மின் ஜமீஇல் அர்த். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கின்ற பொழுது பூமியில் எல்லா பகுதியிலும் இருந்து அந்த மண் எடுக்கப்படுகிறது. மண்ணுக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்கும். புழுதி, மேட்டு நிலம், சதுப்பு நிலம், ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும். அதுபோன்றே மனிதர்களின் தன்மைகளும் மண்ணின் தன்மைகளை போன்று வேறுபட்டன. சிலர் சிவப்பாக, சிலர் கருப்பாக, சிலர் வெண்மையாக, சிலர் மென்மையாக, சிலர் கடுமையாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர் எங்களுடைய பிள்ளைகள், ஒருத்தருக்கு 5 பிள்ளை வைங்க, 5 பிள்ளைகளையும் ஒரு பெற்றோராக நாம் ஒரே முறையிலே அவர்களை கையாள முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனி இயல்புகளும் வித்தியாசமான தன்மைகளும் கொண்டவர்கள். ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவர்கள், ஒரே கருவில் வாழ்ந்தவர்கள், ஆனாலும் தன்மைகளும் இயல்புகளும் வேறுபடுவதை பார்க்கிறோம். சமகாலத்திலே இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு தொடர்பான புரோகிராம், உளவியல் நிகழ்ச்சிகள் பரவலாக நடப்பதை பார்க்கிறோம். பெற்றோர்களும் அதிகமாக அதில் பங்கெடுப்பதற்கு விருப்பத்தோடு இருப்பதையும் பார்க்கிறோம். தேவையான ஒரு நிகழ்ச்சி தான், அவசியமான ஒன்றுதான். ஆனாலும் அந்த நிகழ்ச்சிகளில் பொதுவான சில ஃபார்முலாக்கள் சொல்லப்படும். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை இவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சில சூத்திரங்கள் சொல்லுவார்கள். அதை ஒரு பெற்றோர் முழுமையாக உள்வாங்கி தன்னுடைய வீட்டு சூழலில் அதை அப்ளை பண்ணணும் என்று நினைச்சாரண்டா கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு இவர் அவருடைய பிள்ளைகளின் தன்மைகள் இயல்புகளை பொறுத்து இவர் புதியதொரு ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்பதான் அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாறும். இந்த அடிப்படை புரிதல்கள் இல்லாமல் இந்த நிகழ்வுகளில் பெற்றோர்கள் பங்கு பற்றுவார்களே ஆனால் விஞ்ஞான கூடத்தில் மாட்டுகின்ற எலியை போன்று, ஆய்வு கூடத்தில் மாட்டுகின்ற எலியை போன்று பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் வருவாங்க, வீட்டுல பெயிண்ட மாற்றுவாங்க, தளபாடம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னென்றால் அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்லப்பட்டிருக்கும், அதை 100% உள்வாங்கி இருப்பாங்க. எங்களுடைய வீட்டு சூழலுக்கு இது தகுதியானதா? என்னுடைய பிள்ளைகளின் இந்த உலகத்தில் பிள்ளைகளின் உளவியலை மிக மிக அறிந்தவர்கள் அந்த பெற்றோர்கள் தான், வேற யாரும் இருக்க முடியாது. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, முன்பெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளின் தேவை பெரிய அளவில் இருக்கவில்லை. ஒரே பிள்ளை 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த எங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு ஃபுட்பால் டீம் வீட்டை இருக்கும், ஒரு கிரிக்கெட் டீம் வீட்டை இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகளோட இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகளின் தேவைகள் இருக்கல. இப்ப கிரேட் 1ல கிரேட் 2ல ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறாங்க. 11 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் வாழ்ந்த நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கல்ல. ஏனென்றால் அந்த மன அழுத்தத்தை வீட்டு சூழலில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு டீம் இருந்துச்சு. கடைசி பிள்ளைக்கும் மூத்த பிள்ளைக்கும் இடைவெளியை பார்த்தா 20 வருடம் 15 வருடம் வித்தியாசம் இருக்கும். தன் நானாவிடம் இருந்து தாத்தாவிடம் இருந்து பல அனுபவங்களை வீட்டு சூழலிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஷேட்டையை மாற்றிக்கொள்ளலாம், ஷோப்பை மாற்றிக்கொள்ளலாம், கால் சட்டையை மாற்றிக்கொள்ளலாம், அழுத்தங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. பிள்ளைகளின் எண்ணிக்கை சுருங்கியதுதான் இந்த பிரச்சனையின் மைய வடிவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக நிறையவே பல செய்திகளை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். குழந்தை பாக்கியம் அருள், அதை அதிகப்படுத்துங்கள் என்று பல இடங்களில் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளே
ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. நாங்க நினைக்கிறத கூட எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. எத்தனை திட்டங்கள் போட்டிருப்போம், இன்றைக்கு இவ்வளவு வேலையை முடிக்கணும் அப்படி என்று நினைச்சிருப்போம், எதுவுமே நடந்திருக்க மாட்டாது. ஏனென்றால் மனிதர்களின் தன்மை இயல்புகள் அப்படியானதுதான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற பொழுது وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ, அதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ளதுதான் வானம் பூமி படைப்பு. வானம் பூமி படைப்பு பிரம்மாண்டமான படைப்பு. அதை அத்தாட்சி என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான், மொழிகள் வேறுபட்டதும் நிறங்கள் வேறுபட்டதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ளது. அப்படி என்று வானம் பூமியின் படைப்பு அத்தாட்சி என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் மனித வேற்றுமைகளையும் அத்தாட்சி என்று சொல்கிறான். அப்படி என்றால் அடிப்படையான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இயல்பிலேயே ஒத்த சிந்தனையில் தர்க்கிக்க கூடியவனாய் இருக்கிறான். லாஜிக் பேசுவான். இயல்புகளும் வித்தியாசப்பட்டது. தான் கொண்டிருக்கிற கொள்கை என்னுடைய சிந்தனையை சரி காணக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஆற்றலும் மனிதர்களிடம் இருக்கிறது. இந்த ரெண்டு இயல்புகளோடும் இன்னும் ஒரு மனிதன் சக மனிதனை சுமக்கும். அப்படி என்றால் இது சவாலான ஒரு விடயம். கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, மனிதர்கள் நாங்க எதை சொன்னாலும் பாராட்டுவதற்கும் நபர் இருப்பார்கள், விமர்சிப்பதற்கும் ஆள் இருக்கும். எதை செய்தாலும் பாராட்டுவதற்கும் ஆள் இருக்கும், விமர்சிப்பதற்கும் ஆள் இருக்கும். என்ன பணியை எடுத்தாலும் ரெண்டுக்கும் நபர்கள் இருப்பாங்க. இது ரெண்டையும் முறையாக கையாளக்கூடிய பக்குவம் முதிர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் சறுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். மறுமையையும் இழப்போம், துனியாவையும் இழப்போம். புகழ்ச்சியிலும் முதிர்ச்சி தேவை, இகழ்ச்சியிலும் முதிர்ச்சியும் நுட்பங்களும் தேவை. அந்த வகையிலே இந்த அமர்வை, இந்த இரண்டையும் வித்தியாசமான இயல்பு கொண்ட மனிதர்களின் இந்த தன்மைகள், பாராட்டுக்கள், விமர்சனங்கள், இகழ்ச்சிகள், இதை எப்படி கையாளலாம் என்று இஸ்லாம் சொல்கிற சில வழிவகைகளை, வழிகாட்டல்களை நினைவூட்டலாம் என்று கருதுகிறோம். முதலாவது ஒரு அம்சம், என்னதான் எங்களை ஒருவர் புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் இகழ்ந்தாலும் விமர்சித்தாலும், அந்த விமர்சனங்களையும் புகழ்ச்சியையும் அறிவுபூர்வமாக எடுத்துக்கொள்ள முனைய வேண்டுமே தவிர உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்துல, இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமான கனிமத் பொருள் கிடைச்ச ஒரு யுத்தம். கனிமத் பொருட்களை பங்கு வைக்கிறாங்க. அன்சாரி தோழர்களுக்கு கொடுக்கப்படல. புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர்கள் முஹாஜிர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னாடி நியாயமான காரணமும் இருந்தது. புதுசா வந்தாக்கள், ஒரு கவர்ச்சி ஏற்படும், இஸ்லாத்தில் ஒரு பிடிப்பு ஏற்படும். அதே போன்று முஹாஜிர்கள் சொந்த ஊர் எல்லாவற்றையும் விட்டு வெறுங்கையோடு வந்தவர்கள். இந்த பின்னணியில் அந்த பங்கு வைத்தல் நடைபெறுகிறது. அன்சாரி தோழர்களுக்கு, மதீனத்து நபி தோழர்களுக்கு இதுல ஒரு சின்னதோர் கசப்பும் மன ஒரு பாரமும் இருக்குது. இந்த செய்தி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அன்சாரி தோழர், அவங்களோட சமூகம் பேசிய விஷயம் அவர காதுல கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மக்கள் இந்த பங்கு வைத்தலில் திருப்தி இல்லை என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழரை பார்த்து கேட்கிறார்கள், ஃபஐன அன்த மின் ذلك யா சஅத், சஅதே நீங்க எங்களை பக்கம் நீக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது பிடிக்கல, அல்லது அதுல பெரிய ஒரு திருப்தி இல்லை, ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்தை ஒருத்தர் கொண்டு வரார். அல்லாஹ்வுடைய தூதர் அணுகிய விதத்தை பாருங்கள். நீங்க எங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? இல்ல, அவங்க பேசுறாங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல, தகவல் எத்தி வைக்கணும்ன்றதுக்காக சொல்றது. அப்படித்தானே சொல்றது. சஹாபாக்களின் தூய்மை, அவர்களின் அர்ப்பணிப்பு,
வெளிப்படை தன்மை அல்லாஹ்வுடைய தூதரே நானும் அவர்கள் பக்கம்தான் என்று சொல்றாங்க. இதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை பரிந்து கொண்டான். இப்படி தூய்மையான உள்ளங்கள் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், பத்ர் களத்தை கண்டவர்கள் 300 சொச்சம் பேர் இவ்வளவு பெரும் படையை வென்றார்கள். எல்லாமே பார்த்த நீங்கள் என் மீது இந்த விமர்சனம் சொல்கிறீர்களா? அப்படி என்று உணர்வு பூர்வமாக அந்த செய்தியை எடுத்துக்கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் முனையல்ல, கோபப்படல, ஆத்திரப்படல, திட்டி தீர்க்கல்ல, அந்த விமர்சனத்தை அப்படியே பொங்கியல் அல்ல. அவர்கள் எல்லோரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹம்து ஸலவாத் சொல்றாங்க. நீளமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மூலம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத் வழங்கினான். நீங்கள் எல்லோரும் பிரிந்திருந்தீர்கள், என் மூலம் அல்லாஹ் உங்களை ஒன்றுபடுத்தினான். நீங்கள் எல்லோரும் வறுமைப்பட்டிருந்தீர்கள், என் மூலம் அல்லாஹ் வசதி படைத்தவர்களாக மாற்றினான். இரண்டாவது கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பலவீனப்பட்டு மக்காவில் இருந்து வந்தோம், எங்களை பலப்படுத்தினீர்கள். பொய்ப்பிக்கப்பட்ட மக்காவில் இருந்து வந்தோம், எங்களை உண்மைப்படுத்தினீர்கள். இரண்டு தரப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள நியாயங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் ஆட்டோடும் ஒட்டகத்தோடும் சொத்துக்களோடும் செல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்ல போகிறீர்கள், இது உங்களுக்கு திருப்தி இல்லையா கேட்கிறாங்க. சொன்னவுடன் மதீனத்தின் நபித்தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், கடுமையான அழுகை அழுகிறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விமர்சனம் வருது. நான் ஒரு பள்ளி தலைவர், நான் ஒரு பிரின்சிபல், நான் ஒரு மௌலவி, நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கேன், எனக்கு போய் இப்படி பேசிட்டாங்களே, அந்த மாதிரி சத்தத்தை உயர்த்தி கண்ணீர் வடித்து நரம்புகள் புடைக்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விமர்சனங்களையும் எதிர்கொள்ளவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனங்களை அறிவுபூர்வமாக அணுகினார்கள். அதனால் தான் மனிதர்களின் மனங்களை வென்றார்கள், வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்தார்கள். இரண்டாவது ஒரு செய்தியை பாருங்கள். புகாரி கிரந்தத்தில் 5666வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையான தலைவலியோடு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்றாங்க, எனக்கு முன்னாடி நீங்கள் மௌத்தானால் ஃபஸ்தக்ஃபிரு லகி வ அதுஉ லகி, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், பிரார்த்திப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நபி எங்கள் பெயர் சொல்லி பிரார்த்தித்தல், துஆ செய்தல், இஸ்திக்ஃபார் செய்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய ஒரு பாக்கியம். அப்படி சொல்றாங்க. சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்கட தாய், என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொள்றாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி மௌத்தாகணும் என்று நீங்க ஆசைப்படுறீங்க, நான் மௌத்தான அடுத்த நாளே மத்த மனைவிமாரோட இந்த வீட்டிலேயே சந்தோஷமாயிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட ஆரம்பிக்கவில்லை, ஆத்திரப்பட ஆரம்பிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பொறுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஏண்ட தலைவலியே அப்படி என்று நான் இப்ப கத்தணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் இப்ப அழணும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே, உங்களுடைய குடும்பத்துல எனக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது, உங்களுடைய தந்தையோடு நான் மிச்சம் நெருக்கம், நான் பேசியது அந்த நோக்கம் கிடையாது என்று ஒரு விமர்சனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட பக்குவத்தை, அறிவுபூர்வமாக எதிர்கொண்ட விதத்தை பாருங்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மைய புள்ளியில் நாங்கள் தவறு செய்தால், தவறிழைத்தால் பெரும் பெரும் நஷ்டங்களை சந்திப்போம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. விமர்சனங்களை கூட ஓரளவு தவறாக, பிழையாக அணுகலாம், அது கூட பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா புகழ்ச்சி இருக்குதானே, பாராட்டுக்கள் இருக்குதானே, அதை சரியாக அணுகாவிட்டால், அறிவுபூர்வமாக அதை உள்வாங்காவிட்டால் பல விளைவுகளை நாங்கள் சந்திப்போம். முதலாவது விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால், பெரியோரு விளைவு எங்களுக்கென்று ஒரு வெயிட் இருக்கும். எங்கட அழகு, எங்கட அறிவு, எங்கட பொருளாதாரம், எங்கட சமூக அந்தஸ்து, இதுக்கு ஒரு அளவு நிச்சயமா இருக்கும்.
அந்த அளவை விட பெரியோரு அளவாக எங்கட பருமனை, எங்கட பொருளாதாரத்தை, எங்கட கல்வியை பெருசா நினைப்போம். ஆனா உண்மையிலே அது நம்மகிட்ட இல்லை. எங்களை சரியாக மதிப்பீடு செய்யவே மாட்டோம். புகழ்ச்சியை ஒருத்தர் புகழ்ச்சியை உணர்வு பூர்வம், இப்ப உதாரணமா சில இடங்கள்ல இருக்கும், அதாவது ஒருத்தரை பத்தி பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டு நல்லா எழுதிடுவாரு. மாஷா அல்லாஹ், சமூகத்தில் முக்கியமான ஒரு நபரை பாரு. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரு கெஸ்டா அழைச்சிருவாங்க. இப்படி 2 நிகழ்வு நடந்து மாஷா அல்லாஹ் அப்படி என்ற ஒருத்தர் பாராட்டினா, அவரை உள்ளத்துல அடுத்த கட்டம் வாரது என்னன்னா, வார எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு ஒன்று கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. நமக்கு பாராட்டுக்களை மொத்தமா உணர்வு பூர்வமா உள்ள எடுப்பாரு. எடுத்தா 2 அழைப்பையும் ஒரு பேஸ்புக் பதிவையும் பார்த்துட்டு நினைப்பாரு, நம்ம தான் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை கலக்கிறாள் அப்படின்னு நினைப்பாரு. பெரிய கோடிகள் செலவழித்து இறங்குவார். கடைசியா ஓட்டு எண்ணி பார்த்தா ஒரு 5 ஓட்டு இல்லாட்டி 3 ஓட்டு விழுந்திருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், புகழ்ச்சியை அறிவுபூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் மொத்தமா உணர்வு பூர்வமாக எடுத்தார், சரியா அவரை மதிப்பீடு செய்ய மாட்டார். ஒருத்தர் ஒரு ஷர்ட்டை போட்டு வருவார், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுத்த நாள் ஒரு ஷர்ட் போட்டா அந்த சொன்னால சந்திக்கணும் துடிச்சிட்டு இருப்பார். இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அது இதை போட்டுட்டு கோலம் எடுப்பார், பார்க்கல என்ன அப்படின்னு சொல்லி. என்னென்றால், இந்த புகழ்ச்சிகளை சரியாக மதிப்பீடு செய்யாவிட்டால், அறிவுபூர்வமாக இயல்புகளோடு புரிந்து கொள்ளாவிட்டால் பக்க விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி வரும். 2வது ஒரு விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கட இஹ்லாஸ தொலைச்சிருவோம். இஹ்லாஸ் என்பது முக்கியமானது. இந்த புகழ்ச்சிகள் பாராட்டுக்களை உணர்வு பூர்வமாக அணுக தோங்கினால், நாளை மறுமையில் முதலாவது நரகத்திற்குள் நுழைவிக்கப்படுபவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க 3 பேர். யாரு? அறிவாளி, இறைப்பாதையில் ஜிஹாது செய்தவர், உயிர் தியாகம் செய்தவர், செல்வந்தர். 3 பேரும் பெரும் தியாகம் செஞ்சவங்க. அல்லாஹ் விசாரிப்பான், உயிர் கொடுத்தீங்களே என்று. அவர் உயிர் கொடுத்தேன் என்று அல்லாஹ் கிட்ட சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், உயிர் கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க? மக்கள் எல்லாரும் நல்ல வீரன் என்று உங்களை பாராட்ட வேண்டும். அது உலகத்திலே துனியாவில் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்ப உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. உயிர் கொடுத்தும் சொர்க்கம் கிடைக்கல. என்ன காரணம்? அந்த பாராட்டுக்கள் இருக்குதானே, அத உணர்வு பூர்வமா மொத்தமா கொண்டாந்து தலையில் ஏத்த தோங்கினார். இஹ்லாஸ தொலைச்சாரு, பெரும் தியாகம் செஞ்சு சொர்க்கம் கிடைக்கல. இதுதான் பேச்சாளர்கள் ஆலிம்களுக்கு நடக்கிறதும். வசதி படைத்தவர்கள் நிறைய தர்மம் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் உனக்காக தான் கொடுத்தேன் பாரு. அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு தரல, 4 பேர் நல்லா கொடுக்கிறாள், பாராட்டுக்கள் எழுதணும், பேசணும், துண்டு பிரசுரங்கள் கொடுக்கணும், அது துனியாவிலே உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த தியாகத்தை, பணியை, இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே 2வது ஒரு விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால், பாராட்டுக்களை உணர்வு பூர்வமாக எடுக்க துவங்கினா இஹ்லாஸ தொலைச்சி ஆகிரத்தை மிஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், மனிதர்களை சரியாக மதிப்பீடு செய்யவே மாட்டோம். எங்களையும் மதிப்பீடு செய்ய மாட்டோம். எங்கட தரம் என்ன, எங்கட அறிவு என்ன, எங்கட பொருளாதாரம் என்ன, எங்கட சமூக அந்தஸ்து என்ன, இதையும் மதிப்பீடு செய்ய மாட்டோம். மனிதர்களையும் மதிப்பீடு செய்ய மாட்டோம். ஒருத்தர் வந்து ஏற்றுவார், ஏற்றாக்கள் எல்லாருமே, பாராற்ற எல்லாருமே எனக்கு நெருக்கமான ஆள் என்று நினைச்சிருவாரு. ஆனா உண்மையிலே அவங்கதான் இவருக்கு பிடிக்காதான், அது அவருக்கு தெரிய மாட்டாது. ஒரு குழியில போய் விளக்கதான் தெரியும். இளம் கட்டளமை பருவத்தில் உள்ள பல பிள்ளைகள் ட்ரிப் போக, இல்லாட்டி ஏதாவது பொது நிகழ்ச்சிகள்ல, இல்லாட்டி பெண் பிள்ளைகள் நிக்கிற இடங்கள்ல சக நண்பன் புஷ் பண்ணுவான், உன்னால ஏழும் அங்கிருந்து பாயிரத்துக்கு, நீ ஒத்த டயர்ல ஓடுவாய. பாராட்டும் ஏத்தும் கிடைக்க இவர் அவரை மதிப்பீடு செய்ய மாட்டார், அவர் அதை மறந்துடுவார். இதுதான் அபூ தாலிப் அவங்களுக்கு நடந்துச்சு. இஸ்லாம் தொடர்பா நல்லா தெரியும். ரசூலுல்லாவுக்கு பல வகையில ஹெல்ப் பண்ணினாரு.
இன்னொரு அண்ணன் எல்லா தியாகங்களும் இஸ்லாத்துக்காக செஞ்சவர், ஆனா இஸ்லாத்துக்குள்ள வரல. என்ன காரணம்? சில பாராட்டுகளும் சில முக்கியமான அம்சங்களும் என்று பாராட்டுகளை அவர் நினைச்சிட்டார். என்னென்றால் சக்கராத்துடைய வேதனை, துடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கலிமாவை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவர் சொல்லல. பக்கத்துல அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு அபி உமையா, முஸையப் இப்னு ஹசன், இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, எங்கட மூதாதையர் தீன மார்க்கத்தை விட போறீங்களா? நீங்க எவ்வளவு முக்கியமானால் அந்த தீன விடுறதா அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல இவர் இஸ்லாம் தொடர்பாக தெரிந்திருந்தும், ரசூலுல்லாவின் உண்மை தன்மைகள் புரிந்திருந்தும், இஸ்லாத்துக்கு பல உதவி செய்திருந்தும் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவரை சரியாக மதிப்பீடு செய்து கொள்வதற்கான வாய்ப்பே கிடைக்கல. என்னென்றால் இந்த வார்த்தைகள் பாராட்டுக்களை சரியாக மதிப்பீடு செய்யாவிட்டால் இந்த விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் சரியாக அணுகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டுமாக இருந்தால் முதல் அடிப்படையாக இந்த அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விடயம், அதாவது எங்களை சாடுகின்ற விமர்சிக்கின்றவர்களை துண்டிக்க நினைக்க கூடாது. இவர் உங்களை பத்தி இப்படி பேசிட்டாரு, நான் கனவுல கூட நினைக்கல இவர் இந்த மாதிரி பேசினாரு அப்படி என்ற ஒரு தகவல் வரும். வந்தாலே அவரை பேசுறதுக்கும் அவருக்கு சலாம் சொல்றதுக்கும் நாங்க ரெடியே இல்லை, அப்படியே ஒதுங்கி ஓரமாகிறோம். இது தவறான ஒரு அணுகுமுறை. சில நேரங்களில் அவர் அந்த விமர்சனத்தையும் வைப்பதற்கு அவரிடத்தில் சில நியாயங்கள் இருக்கலாம். எங்கட நியாயம் அவருக்கு தெரியாம இருக்கும். தெரிகிற போதும் அப்படியா மன்னிச்சுக்கோங்க என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அவரோடு தொடர்பை துண்டிக்கிற நேரம் கடைசி வரைக்கும் எங்களின் புனிதத்தை அவர் புரிந்து கொள்ள மாட்டார். இப்ப பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளுடைய பிரச்சனை. ஹவாரிஜிகள் சஹாபாக்களில் பலரை தாறுமாறா விமர்சிக்கிறாங்க, பெரும் பாவிகளாக முத்திரை குத்துறாங்க. அல்லாஹ்வால பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு சமூகம். இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 6000 ஹவாரிஜிகள் ஒரு இடத்துல கூடி சஹாபாக்களை சாடுறாங்க. சஹாபாக்களின் அந்தஸ்தோடு இவர்களை நிறுத்து பார்த்தால் ஒன்று கிடையாது. அந்த நேரம் ஹவாரிஜிகளை சந்திக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, விமர்சிக்கிறாங்க. விமர்சனம் எல்லை கடந்த விமர்சனம், ஒரு லெவல்ல நிக்கல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிட்டாங்க. இவங்கள்ட்ட ஏன் போகணும், இவங்களோட ஏன் பேசணும் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அகாஃபுகும் அலை, நான் வந்துட்டு நீங்க அங்க போறத பயப்படுறேன், அவங்க உங்களுக்கு எதுவும் செஞ்சிருவாங்களோ என்று நான் அச்சப்படுறேன் அப்படி என்று சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அப்படி ஒன்று நடக்காது, இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போறாங்க. 6000 பேர் இருக்கிறாங்க. போய் சலாம் சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறாங்க. நீளமான செய்தி. அவங்க 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி 3ஐயும் சொல்றாங்க. முதலாவது என்னன்னு கேட்கிறாங்க, தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் மனிதர்கள் எடுத்துக்கொண்டீர்கள், சஹாபாக்கள். இது முதலாவது குற்றச்சாட்டு. சரி, இரண்டாவது என்னன்னு கேட்கிறாங்க. இரண்டாவது சொல்றாரு, யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்குது, கனிமத் பொருட்களையும் எடுக்கல. யுத்தம் நடந்து முடிஞ்சா வெற்றி பெற்றா கனிமத் பொருட்கள் எடுக்கப்படணும். எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கைதிகளாகவும் பிடிக்கப்படல. அப்ப ஏன் யுத்தம் செய்யணும்? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் என்ற பட்டத்தை அழிச்சிக்கிறாரு, இல்லாம செஞ்சிருக்கிறாரு, இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறாங்க. 3 முடிஞ்சா இன்னமும் இருக்குதா அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்கணும்னா,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் பலர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட உச்ச லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க இறங்கி போறாங்க தாறுமாறா விமர்சிச்சவங்கள்ட்ட. முதலாவது கேள்விக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சூரா மாஇதாவுல 95வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இஹ்ராமுடைய ஆடையோடு ஒருத்தர் வேட்டையாடி விட்டால், வேட்டையாட இயலாது, வேட்டையாடிட்டார் அப்படி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பிராயச்சித்தமாக முயலோ எதை வேட்டையாடினாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை அவர் கொடுக்கணும், அர்த்த பலியிடம் கொடுக்கணும் என்கிறார். சரி, அந்த பிராணியின் அளவை தீர்மானிக்கிறது யாரு? உங்களில் நீதமானோர் இதை இருவர், நீதமான 2 பேர் அதை தீர்மானிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பிராணியின் அளவை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் நீங்கள் ரப்பையும் குறை சொல்ல வேண்டுமே. கணவன் மனைவி பிரச்சனை, அல்லாஹ் சொல்றான், கணவன் தரப்புல இருந்து நியாயமான ஒருத்தரும் மனைவி தரப்புல இருந்து நியாயமான ஒருத்தரும் நடுவர்களாக வரட்டும், நியாயம் சொல்லட்டும். சில விடயங்களில் மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா வாய்ப்பளிப்பதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் இந்த நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. இரண்டாவது கேள்வி, யாரையும் சிறை பிடிக்கவும் இல்லை, கனிமத் பொருட்களை எடுக்கவும் இல்லைன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கட தாய், அவங்க அந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகியை சிறை பிடித்தால் அவர்கள் எங்கள் தாய் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி என்று அந்த விடயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. மூன்றாவது விஷயம், அமீருல் முஃமினீன் என்ற பெயரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழித்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ரசூலுல்லாஹ்வை செஞ்சிருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையில் நடக்கிற ஒப்பந்தம் என்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அழித்து விடுங்கள், முஹம்மதுக்கும் எங்களுக்கு மத்தியில் என்று எழுதி விடுங்கள் என்று குறைஷிகள் சொல்றாங்க. சஹாபாக்கள் மறுத்து விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே பத்திரத்தை வாங்கி அதை அழித்தார்கள். ரசூலுல்லாஹ்வை இதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தர்ம சங்கடமான ஒரு இக்கட்டான நிலையில் அதை செய்யறது நலவு என்று கருதுகிற நேரங்களை செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த 3 விடயங்களையும் தெளிவுபடுத்தியவுடன் 6000 பேரில் 2000 பேர் அந்த சபையிலே கலந்து தூய்மையான அகீதாவுக்குள் நுழைந்து விடுகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருத்தர் எங்களை விமர்சிக்கிறார் அப்படி என்றா அவங்களோட பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். 3 வருஷமா ஒருத்தரோட பேசுறது என்னண்டா, இன்னார் எனக்கு சொன்ன, இன்னார் என்னை பத்தி இப்படி பேசினது, நேரடியாக அது தொடர்பாக கேட்டதும் இல்லை, விசாரித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இது பிள்ளையான ஒரு அணுகுமுறை. என்னன்னு கேட்கணும். எங்களுடைய நியாயங்கள் கடைசி வரை தெரியாமலே போய்விடும். நாங்க மௌத்தாகுவோம், இல்லாட்டி அவர் மௌத்தாகுவாங்க, கடைசி வரைக்கும் அது பெண்டிங்லேயே இருக்கும். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, என்ன விமர்சனங்கள் வந்தாலும் சம்பந்தப்பட்டோர்களோடு அறிவுபூர்வமாக பக்குவமாக கருத்து பரிமாற்றல் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது இரண்டாவது ஒரு அம்சம். மூன்றாவது ஒரு விடயம், அதாவது புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சரியாக கையாள்வதற்கு ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளணும். அது என்னென்றால், இப்ப உதாரணமாக ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கிறார். இஸ்லாமிய அடிப்படையில் இது தவறு. ஒரு உதாரணம், கார், பேங்க் பேலன்ஸ், வீடு, நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை தந்தை செஞ்சு கொடுக்கிறார். 2வது பிள்ளைக்கு இந்த வசதி எதுவும் செஞ்சு கொடுக்கல. ஒரு நாள் தந்தை 2 பிள்ளைகளுக்கும் ஒரு விஷயத்தை செய்யுமாறு பணிக்கிறார், சொல்றாரு. இந்த நேரத்தில் 2 பேரும் அந்த விடயத்தில் தோல்வி காண்றாங்க. 2 பேரும் பாப்பா சொன்னதை செய்யல. ஒரு தந்தையாக அந்த தருணத்தில் எந்த பிள்ளை மீது அதிக கோபம் வரும், அதிக ஆத்திரம் வரும்?
எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருந்த பிள்ளை மீது அதிகமான கோபம் பாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் செஞ்சு கொடுத்த, என்ன குறை வச்ச, நீ இந்த மாதிரி நடந்து, அவன் நடந்தது ஓகே, நீ இந்த மாதிரி நடந்துட்டாயே என்கிற கோபம் அதிகமா வரும். அது நியாயமானது, இயல்பானது. இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸ், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களை சுஜூது செய்ய வச்சார். அல்லாஹ் தன் கரங்களால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா வாழ வைத்தார். உச்சமான இடத்தில் எல்லா அறிவையும் பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இப்லீஸுக்கு இந்த மாதிரி செய்ததாக எல்லாம் வரல. இரண்டு பேருக்கும் ஒரு கட்டளை வருது. இப்லீஸுக்கு சொல்லப்படுது என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுகிறது வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பால் நீங்க ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் என்று சொல்லப்படுது. இப்லீஸ் மாறு செய்கிறான், என்ன செய்கிறான்? சுஜூது செய்ய மறுத்து விடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்றார்கள். அதிகமான கோபம் அல்லாஹு தஆலா எல்லா வசதிகளும் உச்சமாக வைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறைவனுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்லீஸ் இன்று வரைக்கும் சபிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் தந்தை, நபி, உச்சமான இடத்தில் இருக்கிறார். என்ன காரணம்? இப்லீஸ் தான் ஒரு பிழையை செஞ்சிட்டு அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين, நான் அவரை விட சிறந்தாள், என்ன நெருப்பால படைச்சது, அவரை களிமண்ணால, நான் எப்படி அவருக்கு சுஜூது செய்தது அப்படி என்று யாரு கேட்டது? இப்லீஸ் கேட்டான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி செய்து விட்டோம், யா அல்லாஹ் நீ மன்னிக்காட்டி, நீ இரக்கம் காட்டாட்டி நாங்க நஷ்டவாளிகளாக போய் விடுவோம் இறைவா அப்படி என்று தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார். இப்லீஸ் லோ பேசுறான், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்பொழுதும் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சரியாக கையாள வேண்டுமாக இருந்தால் இந்த மனம் தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த விரிந்த மனோபக்குவத்தை வளர்த்துக் கொள்ளும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனோநிலை. இப்லீஸ்ல மனோநிலை தான் எதுக்கும் வழக்கம் சொல்றது. இப்ப கணவன் சாப்பிட்டு பாரு, இன்னைக்கு சோத்துல கல்லு கடிபடுது, அரிசி அப்படி என்று சொல்லுவாரு. மனைவி சொல்றது என்னது? நீங்க வாங்கிட்டு வந்த அரிசி தான் பிரச்சனை பாங்க. இவர் சொல்லுவார் இரண்டாவது இயல்பான சில விஷயங்கள், இல்ல வளமையா வாங்கிட்டு வார அரிசி தானே பாரு, இல்ல அது கடை வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன்னு பாங்க. சிம்பிளா முடிகிற ஒரு விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் கவனக்குறைவா பேத்துட்டு வளமையை விட சரியா பார்க்கல, சாரி. அழகான வார்த்தைகள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய அன்பளிப்பு, கிஃப்ட், சொத்து என்னண்டா இந்த மனோநிலையை வளர்த்து விடுறது. இதை வளர்க்காட்டி திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு குழந்தைகளின் சுமையை சுமக்க வேண்டி வரும். இந்த மனோநிலை என்பது சிலருக்கு இயல்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா அருள் செய்த சிலருக்கு அல்லாஹ் இயல்பாக கொடுத்திருப்பான். இப்ப நம்ம ஒரு பயான் பண்ணிருப்போம், அல்லது வேற ஒருத்தர் நிகழ்ச்சி செஞ்சிருப்போம், நம்மட பேச்ச ஒரு மணித்தியாலமா ஒருத்தர் கேட்டிருப்பாரு, கேட்டுட்டு வருவாரு, மாஷா அல்லாஹ் நல்ல பேச்சு, இந்த இடங்கள்ல கொஞ்சம் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் சொல்லுவார். அழகான ஒரு ஆலோசனை. இதற்கு அது தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கும். ஒரு மணித்தியாலும் எங்கட பேச்சை இருந்து கேட்டிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அந்த தகவல்களில் நியாயம் இல்லாவிட்டாலும் அது ஒரு கருத்தாக எடுத்து வர்றாரு. அது அணுகுவதற்கு ஒரு முறை இருக்குது. இந்த மனோநிலை என்பது முதிர்ச்சியின் அடையாளம். எப்பொழுதும் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உணர வேண்டுமாக இருந்தால் இந்த மனோநிலை கிடைச்சாலும் சரி. இது சிலருக்கு இயல்பா வரும். சிலருக்கு வாழ்க்கையின் பல அனுபவங்கள், வயது முதிர்ச்சி,
நிகழ்வுகள் பல சந்தித்த விடயங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த விஷயத்தை கொண்டு வரும். மூணாவது ஒரு சாரார் இருக்கிறாங்க, இயல்பிலையும் வராது, வயசு 50 ஆகும், அதுவும் வராது. அவர்கள் துர்ப்பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா இந்த விடயத்தில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த விருந்த மனதோடு விமர்சனங்களையும் பாராட்டுக்களையும் அணுகுகின்ற தன்மை வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் எவ்வளவு பாராட்டு வந்தாலும் அழகாக நேர்த்தியாக நடந்து செல்வோம். இன்னும் ஒரு அம்சம், அதாவது விமர்சனங்கள், குறிப்பாக இகழ்ச்சிகள் விரக்தி நிலைக்கு எங்களை தள்ளிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி கேசுற பொழுது, மனைவி நீங்க என்னத்தை செஞ்சீங்கன்னு சொல்ற பொழுது திடீரென்ற மாதிரி உச்சிக்கு பேய்த்துருவோம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு நம்ம செஞ்சது, ஒத்த வார்த்தையில் இப்படி பேசிட்டாரே, அல்லது ஒத்த வார்த்தையில இவங்க இப்படி பேசிட்டாங்களே. இந்த விரக்தி மனோநிலை இருக்குது, இது ஆபத்தானது. இந்த விரக்தி மனோநிலை வந்தால் அடிக்கடி டெப்லெட் போட வேண்டி வரும், உளவள துணையை நாட வேண்டி வரும், மூட் டிஸார்டர் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இந்த 5 நிமிஷம் சிரிச்சு பேசுவாரு, 6வது நிமிஷம் சூடாகுவாரு. ரோட்ல நல்லா சிரிச்சுட்டு போனவர் அடுத்த ரோட்டால வரைக்கும் கோபமா போவார். இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு விமர்சனம் பாராட்டுக்களின் பொழுது ஒன்றில் பாராட்டு போய் மேல போய் தட்டுவார், எங்கே போய் தருவார் அவர், விமர்சனம் விரக்தி நிலைக்கு போய் தருவார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். அதாவது உண்மையில் விமர்சனங்கள் கடுமையான பலிகள், சில வலிகளை ஏற்படுத்தும் தான். அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஆயிஷா நாயகி கடுமையான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அநியாயமான ஒரு விமர்சனம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கிட்டத்தட்ட 1 மாசம் என்னது பேசல, சரியா பேசல. 1 மாசத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி போய் சொல்றாங்க, ஆயிஷாவே, தவறு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சொல்றாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடும் வலியா போய்த்துட்டு, கடுமையான கவலை. உடனே சொல்றாங்க, நான் சாலிஹான மனிதர் கேட்ட பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அழகிய பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், இவர்கள் வர்ணிக்கின்ற விடயங்களில் இருந்து அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தியில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த துஆ யாரு கேட்டது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காணாம போன நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கவலையிட உச்சம், இந்த விமர்சனத்தினுடைய மொத்த வடிவம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் அந்த டைம் மறக்குது. அந்த அறிவிப்பாளர் அதை சொல்றார். கடுமையான கவலைகள், தாறுமாறான விமர்சனங்கள், பிரபல்யமாக இருந்த ஒரு முக்கிய நபியிற பேரை என்ன செய்து மறந்து போகுது. உண்மையில் சில விமர்சனங்கள் விரக்தி நிலைக்கும் கஷ்டமான வழிகளையும் உண்டு பண்ணும் என்பதில் 2ஆம் கருத்து கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக நாங்க பார்த்துக் கொள்ளலாம். எனவே விரக்தி நிலைக்கு போறது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஅமூன் ஆட்சி காலம், கலீஃபா, அவர் ஆட்சி காலத்துல முஅ்தஸிலாக்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது. அவரும் அந்த கருத்தை உள்வாங்கினாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற கருத்து மேலும். அந்த நேரம் உலமாக்கள் எல்லோரும் சோதிக்கப்படுறாங்க. கட்டும் ஃபித்னா. எந்த அளவுக்குண்டா, யார் யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லணும் என்று நிர்பந்திக்கப்படுறாங்க. சிலர் கொலை செய்யப்படுறாங்க. உதாரணமா நுஐம் இப்னு ஹம்மாத், புவைத்தி, இமாம் முஹம்மது பின் நூஹ் போன்ற அறிஞர்கள் கொலை செய்யப்படுறாங்க.
சிலர் வேதனை செய்யப்படுறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிலர் சொந்த ஊரை விட்டு இந்த ஃபித்னாவில இருந்து தப்பணும் என்று விரண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி மஅமூன் ஆட்சிக்கு பிறகு முஅ்தஸிம் வாரான், வாசிக் வாரான், முத்தவக்கில் வாரான். முத்தவக்கில் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த கருத்தில் இருந்து அவர் விடுபடுறார். இது பிழையான ஒரு கருத்து சொல்லி அதுல இருந்து விடுபடுறார். அந்த நேரம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அஃஆலுல் இபாத் அப்படி என்ற ஒரு நூல் எழுதுறார். அந்த நூலில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற கருத்து தவறானது என்கிறத நிறுவுறார். ஆனா அவர் சொல்ல வந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரவிச்சு. இவரும் இந்த கருத்தை சொல்லுகிறார் என்று அறிஞர்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸ்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க ஹதீதுகளை படிக்கிறதுக்கு. அவர மதிநுட்பமும் மனன சக்தியும் எங்களுக்கு தெரியும். இந்த விமர்சனம் வந்ததுக்கு பிறகு யாரும் இல்ல சபையில. பெரும் கவலையா போயிட்டு இமாம் அவங்களுக்கு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்த சபை வெறிச்சோடி கிடக்குது. இதை தீவிரமாக பலரும் பிரச்சாரம் செய்யறாங்க. இமாம் அவங்க இப்படி ஆனா உண்மையில் அவர் அப்படி சொல்லல. அந்த நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்வாயாக என்று துஆ செஞ்சதாக பிரபல்யமான ஒரு வரலாறு இருக்குது. இதை கேட்டு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மௌத்தானதாகவும் வரலாறு இருக்குது. இப்ப ஹதீஸ் என்ன? இமாம் புகாரியே அறிவிச்ச ஹதீஸ் என்ன தெரியுமா? யாராவது சோதனைகள் வந்து கஷ்டங்கள் வந்து மௌத்த கேட்க வேணாம், அப்படி கேட்கணுமாக இருந்தால் யா அல்லாஹ் நான் உயிர் வாழ்வது நலவாக இருந்தால் உயிர் வாழ செய், மௌத்தாகிறது நலவாக இருந்தால் மரணிக்க செய், இப்படிதான் கேட்கணும். இது யார் அறிவிச்ச ஹதீஸ்? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபுல கொண்டு வராரு. அவங்களே மௌத்த கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி எங்க உலமாக்கள் சொல்றாங்க? அந்த சோதனை, அந்த விமர்சனத்தின் வலி, அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மறந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. விமர்சனங்கள் கடுமையான வலிகளை தரும். இன்னும் சில அறிஞர்கள் மாற்று விளக்கம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், பொதுவாக துனியான விஷயத்துக்காக மரணத்தை கேட்க இயலாது. ஆனா மார்க்க விஷயம் எங்கட ஆகிரத்துக்கு ஒரு ஃபித்னா வருகிறதாக இருந்தால் மௌத்த கேட்கலாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு கபரை ஒரு மனிதர் கடந்து செல்வார். மறுமை நெருங்குற காலம். கடந்து செல்கிற பொழுது அந்த நல்ல மனிதர் சொல்லுவார், இந்த அதாவது யா லைத்தனி குன்து மகான சாஹிப ஹாதல் கபர், இந்த கபருக்கு சொந்தக்காரர் இருக்கின்ற இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று கவலைப்படுவார். மௌத்தாசப்படுறாரு. ஏனென்றா ஆகிரத்துக்கு ஒரு ஃபித்னா, தீனுக்கு ஒரு ஃபித்னா வருகிற நேரத்தில் அதை கேட்டுக் கொள்ளலாம் என்று இந்த 2 ஹதீதுகளையும் ஜம்மு செய்து விளக்கம் சொல்பவர்களும் உண்டு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களே இந்த ஃபித்னா வந்த நேரத்தில் அந்த கவலையின் உச்சிக்கு போய் இப்படி நடந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே விரக்தி மனோநிலை விமர்சனங்களின் பொழுது வருதல் என்பது வாழ்க்கையை தொலைத்து விடுவோம், மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாகுவோம், நிறைய ஃபித்னாக்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை புரிய வேண்டும். குறிப்பாக கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் மனிதர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்று வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்காகவோ உங்களுக்காகவோ அவர்கள் பேசுவதை நிறுத்தப் போவதில்லை, பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா கருத்துகளையும் அவர்களின் விமர்சனங்களையும் தலையில் வைத்து பார்க்கவும் தேவையில்லை. அல்லாஹ்வின் பால் சார்ந்தே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அவன் என்னை பாதுகாக்க கூடியவன் என்கிற உணர்வோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். தவறான நிலைப்பாடுகள், தவறு செய்திருக்கிறோம் என்றால் அதை நியாயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னாடி நிறுத்தப்படுறாங்க, கட்டப்பட்டுதான் நிப்பாட்டப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் மழையை பொழிவித்து அந்த நெருப்பை
அணைத்திருக்கலாம், அல்லது அது இல்லாமலும் அல்லாஹு தஆலா அணைத்திருக்கலாம். மலக்குமார்களை அனுப்பி எதிரிகளை அல்லாஹு தஆலா கணக்கு தீர்த்திருக்கலாம். இவை எதுவும் செய்யவில்லை. அல்லாஹ்வையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்திருந்தார்கள் கடைசி கட்டம் வரைக்கும். அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானார் கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் இருங்க. குளிர்ச்சி கூட சில நேரங்களில் மரணத்தை உண்டு பண்ணும். அல்லாஹ் சொல்றான் குளிர்ச்சியாகவும் இருக்கணும், அந்த குளிர்ச்சி சுகமளிக்கக்கூடிய குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, விமர்சனங்களின் பொழுது விரக்தி நிலைக்கு போக தேவையில்லை. எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். அந்த விமர்சனங்கள் மனதுக்கு இனிமையாக சந்தோஷமான முடிவுகளை நிச்சயம் தரும். இறுதியான ஒரு அம்சம், அதாவது பாராட்டுக்கள் விமர்சனங்களின் பொழுது மௌனம் என்கிற ஆயுதத்தை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் குறிப்பாக பெண்கள் உட்பட நாங்கள் நினைப்பதுண்டு, அதாவது பேச தெரியாதவர்களின் ஆயுதம் தான் மௌனம் என்று. ஆனால் அப்படி அல்ல. நன்றாக பேச தெரிந்தவர்களின் ஆயுதம் தான் மௌனம். 1000 வார்த்தைகளால் சொல்ல முடியாத செய்தியை ஒரு மௌனத்தால் நிச்சயம் கடத்த முடியும் என்று நம்புங்கள். இந்த மனித குலத்தை பொறுத்தவரைக்கும் மௌத்தில் இருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது, மனித நாவுகளில் இருந்தும் தப்பிக்க முடியாது. மனித நாவுகள் இன்று எங்களை புகழும் ஒரு செயலுக்காக நாளே அதே செயலுக்காக எங்களை விமர்சிப்பார்கள், எங்களை கடுமையாக கண்ட நின்ற இடங்களில் துண்டாடுவார்கள். மனித நாவுகளில் இருந்தும் எங்களுக்கு ஈடற்றம் கிடையாது, மரணத்தில் இருந்தும் ஈடற்றம் கிடையாது. மனித நாவுகளில் இருந்து தப்பிக்கலாம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்திருப்பார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்திருப்பார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்திருப்பார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர்ந்தவர்கள், உத்தமமானவர்கள், புனிதர்கள், அவர்களையே மனித நாவுகள் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வையே யூதர்கள் சொன்னார்கள், யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் அல்லாஹ்வையே விட்டு வைக்கவில்லை. அப்படி என்றால் என்னையும் உங்களையும் இந்த மனித நாவுகள் விட்டு வைக்காது. எனவே மௌனத்தை நாங்கள் பழக வேண்டும். பேச்சை தொடர்வோமாக இருந்தால் அதற்கு முற்றுப்புள்ளியே இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது முதல் இந்த பேச்சுக்கலை வளர்ந்திருக்கிறது, தொடர்ந்து கொண்டே போகும். ஒரு வைத்தியசாலைக்கு போறோம், ஒரு நோயாளி நோயின் கடுமை, அவருடைய பலவீனம் வைத்தியரை அடிக்கிறார் என்றால் யாரும் அந்த நோயாளியை தவறாக நினைப்பதில்லை, அதை மன்னிப்பதற்கு ஒரு இடம் கொடுப்போம். அதே வைத்தியசாலையில் ஒரு டாக்டர் நோயாளியை அடிக்கிறார் என்றால் யாரும் மன்னிக்க மாட்டோம், ஆத்திரப்படுவோம். இவர் என்ன படிச்சவர் அப்படி என்போம். அறிவாளிகள், உயர்ந்தவர்கள் தவறு செய்கிற நேரத்தில் மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள். எங்களை சாடுகின்ற, விமர்சிக்கின்ற, அடிமட்டத்தில் உள்ள அநியாயமாக எங்களை காயப்படுத்துகின்றவர்களை இந்த சமூகம் மன்னிக்கலாம், அவர் அப்படித்தான், அந்த மாதிரி தான் என்று. ஆனால் நாங்கள் விடுகின்ற வார்த்தைகள், நாங்கள் உயர்ந்த இடங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரொம்ப கவனமாக எங்களுடைய வார்த்தைகளை கையாள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் வார்த்தைகள் இந்த துனியாவில் எங்களுக்கு ரிஸ்கை அதிகரிக்கப் போவதில்லை, ஆயுளை அதிகரிக்கப் போவதில்லை. ஆனால் ஒன்று, இந்த விமர்சனங்கள் ஆகிரத்தில் நிச்சயம் எங்களுடைய தராசை உயர்த்தும். பொறுமையாக இருந்தால் நிச்சயம் உயர்த்தும். மறுமைக்கான சொத்து அது என்ற பார்வை எங்களுக்கு வந்தாலே விமர்சனங்களை சரியாக கையாளக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் துணை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறார். கொடுத்தவுடன் மக்கள் எல்லோரும் இது எப்படி சாத்தியம் அப்படி என்று கேட்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடித்து போய் விடுகிறார்கள். என்ன செய்வது? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மௌனமாக இருங்கள். யாரும் இது தொடர்பாக கேட்டால் நான் யாரோடும் பேசுவதில்லை, நோன்பு பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், எப்படி நான் மௌனமாயிருக்கிறேன்? இது வளமைக்கு மாற்றமான ஒரு செயல். மௌனமாயிருந்தா மௌனம் சம்மதத்தின் அறிகுறி என்று தவறாக எண்ணி விடுவார்கள் என்றெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசவில்லை, மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த கை குழந்தையை மக்களோடு பேச வைத்து அந்த விமர்சனத்தில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறார். நாங்கள் மௌனமாக இருந்தால், அநீதியான விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றால் நிச்சயம் எங்களுடைய பெருமதியை
எங்கள் மௌத்துக்கு பிறகாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆணித்தரமாக வழிகளோடு நிச்சயம் புரிய வைப்பான். எனவே மௌனம் என்பது விமர்சனங்களையும் பாராட்டுக்களையும் கடந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான பாலமாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அதாவது இறுதியான ஓர் அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பல மாதிரி காயப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த மக்கத்து குறைஷிகளை இடிமுழக்கத்தினால் அழித்திருக்கலாம், பூமி அதிர்ச்சியினால் அழித்திருக்கலாம், வெள்ளப்பிரளயத்தினால் தண்டித்திருக்கலாம். இது எதுவும் அல்லாஹ் செய்யல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் உச்சமான நட்பண்பு கொண்டவர். அவ்வளவு விமர்சனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்புகளால் எதிர்கொண்டார்கள். எங்களை பற்றிய வெறுப்புணர்வும் விமர்சனங்களும் மோசமான பார்வையும் அவருடைய உள்ளத்து பிரச்சனை. அதை நாங்க எங்களுடைய உள்ளத்துக்கு சுமக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவரை காண்கின்ற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சோமாய்க்கிறீங்களா கேட்டு போங்க. அவர் துடிக்கட்டும், அவர் அதை சுமக்கட்டும், அவர் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கட்டும். எங்களுடைய உச்சமான பண்புகளினால் இதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்க தூக்கத்துக்கு போறோம். தூக்கத்துக்கு போகிற நேரத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தூங்கின ஒரு நிம்மதி தானே, தூங்கின பெரிய ஒரு நிம்மதி. மனிதர்களின் பல விமர்சனங்களை தூங்குபவர் போன்று அணுக பழகிக் கொள்ளுங்கள். சில நேரம் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள், சில நேரம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், சில நேரம் கரங்களை முடக்கிக் கொள்ளுங்கள், கால்களை ஒரே இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அநீதியான விமர்சனங்கள் தூக்கத்தில் இருப்பவர் எப்படியோ அப்படி பாருங்கள். அது வாழ்க்கையில் பெரும் வரிக்கு வரி பதில். நான் விட மாட்டேன், நான் இப்படி பேசினார், இது வந்துட்டு வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கும் என்பதை பலமாக நம்புங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இஹ்லாஸோடும் ஈமானோடும் பாராட்டுக்களையும் விமர்சனங்களையும் பக்குவமாகவும் நிதானமாகவும் அணுகக்கூடிய தன்மை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கடத்தக்கூடிய ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய தன்மையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.